வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ்ப்பாணத்தில் இளைஞனை நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம், நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறை. தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள், நீதி அமைச்சருக்கு பரந்த கடிதம். ஜாழ்ப்பாணத்தில் சிக்கிய பெருமளவு போதைப் பொருட்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை நடுநடுங்க வைத்த தமிழ் பெண். பிள்ளையான் கைதால் பதறும் தென்னிலங்கை, கருணா மீது தொடரும் அச்சம். ரோகித ராஜபக்ஷ தொடர்பில் ஹரணி அமரசூரிய கூறிய பொய் வசமாக சிக்கியதால் மாறிய கதை. விடுதலை புலிகளின் பட்டியலில் மகிந்தவின் பெயர் இல்லை, சரத் பொன்சேகா தகவல். ஜாழ்ப்பாண கடற்கரையில் கரை ஒதுங்கிய இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த முனையும் அரசாங்கம், மறுக்கும் ஜனாதிபதி அனுர. ஜாழ்ப்பாண தொடருந்தில் சிக்கிய யுவதி, கால் பறிபோன துயரம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணத்தில் இளைஞரொருவரை நிர்வாணமாக்கி தாயின் கண்முன்னால் கட்டி வைத்து தாக்கிய கும்பலின் பிரதான சந்தேக நபரை 8 மாத கால பகுதி கடந்தும் காவல்துறையினர் கைது செய்யாது அசம்பந்தமாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினரில் குற்றம் சாட்டியுள்ளார்கள். பிரதான சந்தேக நபருக்கும் வடக்கிலுள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுவதனால் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், சிலர் காவல்துறை உத்தியோகத்தர்கள் அந்த நபரை கைது செய்ய முயற்சித்த வேளையிலும் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அந்த நபரை கைது செய்யவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது நலன் சார்ந்த மூத்த சட்டத்தரணி ஒருவரையும் நியமித்துள்ளார்கள். அத்தோடு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரமூடாக விசாரணைக்கு எடுத்து காவல்துறையினர் பிரதான சந்தேக நபரை 8 மாத காலம் கடந்தும் கைது செய்யாமல் அசம்பந்தமாக செயற்படுவதாக மன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை இதுவரையான காலப்பகுதி வரையில் கைது செய்தாமைக்கான காரணம் தொடர்பிலே மன்றிற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்ற காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதுமான நடவடிக்கையை உறுதிப்படுத்துமாறு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் வலியுறுத்தியுள்ளது. குறித்த விடயம் மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பக்கிசோதி சரவணமுத்துவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் தாம் பல தசாப்தங்களாக வலியுறுத்தி வருவதாகவும், அந்த வகையில் மனித புதைகுழிகள் தொடர்பிலே சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையின் கடந்த கால வன்முறைகளுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனித புதைகுழி விவகாரத்தில் தடயவியல் ஆய்வு உள்ளடங்கலாக அரசினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பாராட்டும் அதேவேளை, இந்த விடயத்தில் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் உரியவாறான நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் உடனடியாக தேவைப்படுகின்றன. அதற்கமைய மனித புதைகுழி விவகாரத்தின் தொடர்ச்சியானதும் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதுமான செயன்முறைக்கு துணை அளிக்கக்கூடிய சட்ட மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மறு சீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறும் அவற்றின் இயலாமையை வலிப்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி இயங்கி வருபவர்கள் உள்ளடங்கலாக அதனுடன் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரும் நடாத்திய நேர்காணலில் சில முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. தடயவியல் நிபுணத்துவத்தை வலுப்படுத்தல், சுயாதீனமான முறையில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு அவசியமான வளப்பகிர்வு மற்றும் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சுயாதீன விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்பான அவசிய நகர்வுகளை மேற்கொள்ளல் ஆகியன அடங்கும் எனவும், இந்நிலையில் கட்டமைப்புகளின் செயற்பாடுகளில் எவ்விதமான அரசியல் தலையீடும் மேற்கொள்ளப்படாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவை சுயாதீனமாக இயங்குவதற்கு அவசியமான வளங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் பெருமளவு போதைப்பொருள் மாத்திரைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த போதைப்பொருள் மாத்திரைகள் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இரவு கைப்பற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் சுன்னாகம் விசேட காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுன்னாகம் நகர் பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனைக்கு இளைஞர் ஒருவர் எடுத்து வருவதாக குறித்த பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைவ சம்பவ இடத்திற்கு விரைந்த பிரிவினர் 500 போதை மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளார்கள். 25 வயதான சுன்னாகம் காவல் பிரிவிற்குட்பட்ட இளைஞர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இதனையடுத்து குறித்த சந்தேக நபருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபாய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள பலர் மீது பயணத்தடைகளை விதித்திருந்தார்கள். ஆனாலும் புலனாய்வுத்துறையின் முக்கிய அதிகாரியாக இருந்த நிசாந்த டி சில்வா சுவிட்சர்லாந்திற்கு தப்பி சென்று அரசியல் புகலிடம் கோரியிருந்தார். ஆனால் தப்பிச் செல்ல முடியாத ஷானி அபேசேகர 11 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தென்னிலங்கையில் பல சட்டத்தரணிகள் இருந்த நிலையில் ஷானி அபேசேகரவின் விடுதலைக்காக போராடியது ஒரு தமிழ் பெண்தான் எனவும், ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசாவின் துணைவியர் கௌரி சங்கரி தவராசா ஷானி அபேசேகர சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார் எனவும் வெளியிடப்பட்டுள்ளது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தற்போது தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கைதுகள் தொடர்பில் அச்சமும் பதட்டமும் அடைந்திருப்பதற்கமைய ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளும் அரசியல் பிரமுகர்களின் கூற்றுக்களும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. பிள்ளையான் கருணாவினுடைய கைது தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் பாரபட்சமாக செயற்படுகின்றது எனவும் தென்னிலங்கையில் கருத்துக்கள் நிலவி வருகின்றன. புலம்பெயர் தமிழர்களால் பிள்ளையான் கருணா மற்றும் ஏனையோர் மனவேதனையில் இருப்பதால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தகவல் வெளியிட்டிருந்தார். சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையான் ஆட்சியாளர்களின் பெயர்களை கூறிவிடுவார்களோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் அதனை திசை மாற்றுவதாக விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ஷ கடந்த 2012ஆம் ஆண்டில் விண்ணுக்கு செய்மதியொன்றை ஏவியிருந்தார். சுப்ரீம் சட் செய்மதி 1 என்ற பெயரிடப்பட்ட குறித்த செய்மதிக்கு இலங்கை அரசாங்கம் தரப்பிலிருந்து பாரிய பணம் செலவிடப்பட்டதாக கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் ரோஹித ராஜபக்ஷவினால் தம்முடைய வான்பரப்பில் விடப்பட்ட சுப்ரீம் சட் செய்மதி இலங்கை அரசாங்கம் முதலீடு செய்யவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் குறித்த நிறுவனத்தினால் இலங்கைக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் கொலை பட்டியலில் கூட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பெயர் இருக்கவில்லை எனவும், புலிகள் தன் மீது தாக்குதல் நடாத்தினார்கள். மகிந்தவிற்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடானது மிக அதிகமெனவும், அவரின் பாதுகாப்பு படையணியை 30 பேரை கொண்டதாக குறைக்க வேண்டுமென பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். மகிந்தவிற்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் கூறி வருகின்ற நிலையில், அவருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கூட மிகவும் அதிகம் என தான் கூறுவதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார்கள் என்பதற்காக மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடாத்தவில்லை. தாக்குதல் நடாத்துவதற்கு முயற்சியும் எடுக்கவில்லை. புலிகளின் கொலை பட்டியலில் கூட மகிந்தவின் பெயர் இருக்காது எனவும், புலிகள் தன்மீதே தாக்குதல் நடாத்தினார்கள், போர் ஆரம்பிக்கும் முன்பே தன்மீது தாக்குதல் நடாத்தினார்கள் எனவும், மகிந்த வைத்திருந்த பாதுகாப்பு பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவதற்கும், பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டார்கள் எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் பகட்டு எனவும், பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் எதற்கு மகிந்தவிற்கு இத்தனை பாதுகாப்பு, நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட 30 பேர் மகிந்தவின் பாதுகாப்பிற்கு போதும் எனவும், தான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்ததனால் 30 பேரைத்தான் பாதுகாப்பு வழங்குவேன் எனவும் கூறியுள்ளார். சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பில்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக சுற்றித் திரிகிறார்கள். அப்படியொரு நிலை இலங்கையில் வர வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் அக்கரை கடற்பரப்பில் இளைஞரொருவரின் சடலமானது கரையொதுங்கியுள்ளது. உயிரிழந்தவர் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் என அடையாளம் காணப்பட்ட நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலமானது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மற்றும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுதேதென்னவ அரசாங்கம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கும் கருத்து முற்றிலும் தவறானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்தபோது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக ஊடக மாநாடுகளை நடத்தி தெரிவித்து வருகின்றனர். நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் விசாரணைக்கு அமையவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் முனைகின்றது எனும் கூற்றானது விந்தையாக உள்ளது எனவும் கோட்டாபாய அரசாங்கம் உள்ளிட்ட முன்னைய அரசாங்கங்கள் பல பயண தடைகளை விதித்திருந்தார்கள் எனவும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தொடருந்தில் சிக்கிய யுவதி ஒருவரின் கால் பறிபோயுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த யுவதி தாமதமாக வந்ததனால் தொடருந்து புறப்பட ஆரம்பித்துள்ளது. இதன் ஓடும் தொடருந்தில் ஏறுவதற்கு முயற்சித்த போது திடீரென கால் தடுக்கி விழுந்ததனால் கால் தொடருந்தில் சிக்கியுள்ளது. இதனையடுத்து யுவதி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலே விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.